வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkTK மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீரின்றி அமையாது உலகு. அதே போல தானுங்க இந்த கோடை காலத்துக்கு நம்ம அந்த பழமொழியை மாற்றி சொல்லணும்னா மோரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோர் அப்படிங்கிறதே பலவிதமான பானங்கள் இந்த கோடை காலத்துக்கு நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய வேறு பானங்கள் இருக்குது. நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற நம்பர் 1 பானம் அப்படின்னா அது மோர் ஒன்று தானுங்க. ஸோ மோரில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது, இதை எப்படிலாம் குடித்தோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ், அதாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் அது பலப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மோரில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், மேக்னீஷியம், புரோட்டீன் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது போன்ற விட்டமின்ஸும் அதிகமாக இருக்கிறது. ரிபோப்ளோவின் அப்படிங்கிற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் தான் நம்ம உடலை, அதாவது நம் சாப்பிடக்கூடிய அந்த உணவை எனர்ஜியாக மாற்றுவதற்கும் நமது செரிமானத்திற்கும் மிக மிக உதவியாக இருக்கிறது. நம் உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் டிஃபிஷியன்ஸை குறைத்து, அதாவது ஹார்மோன் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய பல விதமான நோய்களை இந்த ரிபோப்ளேவின் தடுப்பதற்கு உதவி செய்கிறது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நமது இரத்த நாளங்களை நல்ல வலுவுள்ளதாக்கி இரத்த அழுத்தத்தை, மிகப்பெரிய ஹைப்பர் டென்ஷனில் இருக்கிறவங்களை இரத்த அழுத்தத்தை குறைத்து ஒரு சீரான நிலையில் வைப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த இரத்த அழுத்தம் சீராகுவதால் நமது இதயத்தின் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. அதே போல இதயத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மோர் எப்படி நமது சிறுநீரகத்தை, இந்த கிட்னியை பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சாறுடன் இதனை சேர்ந்து அருந்தும் பொழுது சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, அதாவது ஒரு ஃபுல் டம்ளரில் வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப்பு மோர் சேர்த்துக்குங்க. இது கூட வெள்ளரி விதை இருக்குது இல்லைங்களா, வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம சிறுநீரகத்தை இது சுத்தப்படுத்தக்கூடியதாகும். அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே எடுத்து நல்ல வெளியில் தள்ளும். அதை தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் வாழைத்தண்டுடன் மோரை கலந்து குடிக்கும் பொழுது 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக உள்ள எல்லா விதமான அந்த சிறுநீரக கற்களையும் கரைப்பதற்கு உதவி செய்கிறது. அதே போல தானுங்க சிறுநீரக கற்கள் மட்டுமல்ல பித்தப்பை கற்களையும் கரைப்பதற்கு உதவி செய்யும். அதே போல தான் யூரியா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த மோரை இந்த முறையில் குடிச்சிட்டு வரும்பொழுது தேவையற்ற கழிவுகளை, அந்த யூரியா போன்ற பலவிதமான தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றவும் இந்த மோர் உதவியாக இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா எலும்புகள். நம்ம எலும்புகள் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எலும்பு வலிகள் தான் அதிகமாக இருக்கும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வலிகள், எலும்பு தேய்மானமாகட்டும், இந்த எலும்பில் ஜாயின்ஸ்லாம் பெயின் இருக்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் குறைப்பதற்கு நீங்கள் இந்த மோரை இந்த முறையில் குடிக்கலாம். புதினா இலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, 2 கேரட்டு கூட சேர்த்துக்குங்க, கொஞ்சம் வறுத்த சீரகம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க, கொஞ்சமாக இந்துப்பு அப்படியே மோருடன் கலந்து நல்லா கலக்கிட்டு இதை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எலும்புகள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கால்சியம் அதிகமான அளவுக்கு நம்ம உடலுக்கு கிடைக்கும். கால்சியம் கிடைப்பதால் எலும்புகள் வலுப்பெறும், எலும்புகள் வலி எதுவும் இருக்காது. அதே போல தான் உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி உடலை குளுமையாக வைத்துக்கொள்வதற்கு இந்த முறையில் நீங்கள் மோரை குடிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வெந்தயம் 1 கப்பு, மிளகு ஒரு 1/4 கப்பு, அதே மாதிரி சுக்கு ஒரு துண்டு. இதை எல்லாமே நல்லா வானிலையில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம், மிளகு, சுக்கு இதெல்லாம் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை ஒரு டப்பாவில் போட்டுக்குங்க. இதை 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் கலக்கி இந்த பானத்தை அருகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய டயபெட்டிஸ், அதாவது சுகரின் அளவு நல்ல முறையில் குறையும். உங்கள் உடலை குளுமையாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பானம் ஒரு தேவாமிர்தமாக வேலை செய்யும். இதை நல்லா உடலை குறிப்பாக இந்த கோடை காலத்துக்கு உங்கள் உடல் குளிர்ச்சியாக இருக்கணும். அதனால் இந்த பானத்தை தினசரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்கள் உடல் ஒரு குளிர்ச்சியடையும். உங்களுடைய சர்க்கரையின் அளவு மிக நல்ல முறையில் குறையும். இதில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த மோரை ஒவ்வொரு முறையில் அருந்தும் பொழுதும்
அந்தந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு அருமருந்தாக இது வேலை செய்யும். இந்த மோரை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் வெறும் மோரை குடிச்சிங்கனாலும் வெறும் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை இதெல்லாம் சேர்த்தும் நீங்கள் இந்த மோரை வந்து தினசரி இந்த கோடை காலத்துக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான தேவாமிர்தமாக இந்த மோர் வந்து உங்கள் உடலுக்கு வேலை செய்யும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்த பலருக்கும் வந்து பயன்பெறும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.